ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம். துயாதி தூயவரே, சர்வ வல்லமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்துதிக்கிறோம் இயேசப்பா. கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரப்பா, அதற்காக நன்றி இயேசப்பா. அந்த புதிய மாதத்தில் இந்த 7வது மாதத்தை நீர் காணச் செய்த அன்பின் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. உமது ஜனங்களை பாதுகாத்தீர், நன்றி சுவாமி. கொடான கொடிய நன்றி சுவாமி. இந்த புதிய மாதத்திலையும் புதிய கிருபைகளை தந்து புது புது அதிசய அற்புதங்களை காண்பிக்க போகிறதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய ஜனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மை செய்பவரே, என்றும் நன்மை செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு என்னை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உம்மை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி கனி கொடு. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 3:10. நம் அநேகருடைய வாழ்க்கையில் இன்று கனிகள் காணப்படுவது இல்லை. கனிகள் என்றாலும் நமது வீடுகளில் மரங்களை நட்டு அது கனிகளை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. கனிகள் என்று சொன்னால் நமக்குள் காணப்படும் நற்கிரியைகள். இவை நம்முடைய வாழ்க்கையில் இன்று காணப்படுவது இல்லை. ஏனென்று கேட்டால் அநேக சாக்குப்போக்குகள் சொல்லுகிறோம். மார்க்கு 11:13 படி இது கனி கொடுக்கும் காலம் அல்ல என்று எண்ணுகிறோம். ஆனால் ஏசாயா 48:14 படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான் என்று.
பாபிலோன் கர்த்தர் விரும்பாத இடம், அங்கே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டினான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். கனி கொடுக்க வேண்டுமானால் ஆலயம் வேதமும் நேசிக்க வேண்டும். ஒரு மரம் கனி கொடுக்கவில்லை என்றால் அது கனி கொடுப்பதற்கு வேண்டிய எல்லா செயல்பாடுகளையும் செய்து கனி கொடுக்க செய்வோம். அது கனி கொடாததன் சூழ்நிலையில் அறிந்து கொண்டு கனி கொடுப்பதற்கு ஏற்ற வசதிகளை செய்வோம். அதுபோன்று தான் நம்மால் கனி கொடுக்க முடியவில்லை என்றால் அதற்கு தடையாய் இருக்கிற காரியங்கள், அதாவது அது களையாக இருந்தாலும், முட்களாக இருந்தாலும், கற்களாக இருந்தாலும், அதை சுற்றி நாம் நற்கிரியைகளை செய்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் கனிகளை கொடுக்க முடியும். எல்லா தடைகளையும் அகற்றி கனி கொடுக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். நம் வாழ்க்கையில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகளை எண்ணும் முட்கள் நிறைந்த கனி கொடுக்க நாம் தவறி விடுகிறோம். இயேசுவின் நற்கிரியைகளை கற்றுக்கொண்ட நாம் கனி கொடுக்கவே கர்த்தர் விரும்புகிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பரமபிதா மகிமைப்படுத்துவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று வார்த்தையின்படி மிகுந்த கனிகளை கொடுப்போம், அவருக்கு சீஷராய் இருப்போம். ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவானை குறித்த இயேசு இப்படி சொன்னார் என்ற வேதத்தை நாம் பார்த்தால், முதலாவது மார்க்கு 20 படி உலக பிரகாரமான ராஜாவாகிய ஏரோதினால் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று நற்சாட்சி பெற்று வந்தான். கர்த்தரின் பார்வையில் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்து சாட்சிகளாக ஜீவிப்போம். இரண்டாவதாக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி இயேசுவின் வார்த்தைகளுக்கு முழு மனதோடு கீழ்ப்படிந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கிற நாமும் யோவானை போல் கீழ்ப்படிந்து நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். மூன்றாவதாக மார்க்கு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 1 அதிகாரம் 27 படி இயேசுவின் பாதரட்சியின் வாரை அவிழ்க்கவும் பாத்திரன் அல்ல என்று தன்னுடைய தாழ்மையை காட்டுகிறான். நாமும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற மேன்மையை, ஞானம், உயர்வு, செல்வாக்கு இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தாழ்மையாக நடக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று தேவனால் நற்சாட்சி பெற்றவன்தான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று, தேவனுக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்றும் தேவ திட்டத்தையே முன்வைத்து ஓடி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நாமும் நம்மை உண்டாக்கின தேவனுக்காக எதை இழக்கிறோமோ, தேவனுக்காக இருக்கிற இடத்தில், பணி செய்யும் இடத்தில், குடும்பத்தில் எதையாகிலும் சகித்து கொண்டு எரிந்து பிரகாசிக்கின்ற தீபமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய கடமை என்று நாம் எப்பொழுதாவது ஒரு நாளாவது வாழ்ந்திருக்கிறோமா? நாம் தேவனால் நற்சாட்சி பெற விரும்புகிறோம் என்றால் தேவனுக்கு தேவை தாழ்மையான உள்ளம். அவனுக்குள் திறமையை உண்டாக்குவார். நம்முடைய தூதன், நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதமான வசனத்தின்படி பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை கர்த்தர் வழிநடத்தும்படி தூதனை ஏற்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 18:10 படி இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் அவர் தூதனை ஏற்படுத்தி இருக்கிறார். தானியேல் 6:22 படி இந்த உலகில் வாழ்க்கையின் சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் தூதர்கள் மூலம் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். நமக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் நம்மை கரங்களில் ஏந்தி செல்வார்கள். இரண்டாவதாக அவர் நமக்காக தூதனை ஏற்படுத்தி இருக்கிறார்.
நித்திய வீடு பரலோகத்தில் உள்ளது. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் நமக்காக ஏற்படுத்திய தூதர்கள் நம்மை சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பார்கள். ஆண்டவர் நமக்கென்று தேவ தூதர்களையும் படைத்து இருக்கிறார். தேவ திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் கர்த்தர் நியமித்து இருக்கிறார். தானியேல் 10:14 இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் என்பதாக வாசிக்கிறோம். நமக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்குவதற்கும் தேவ தூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்மையும் பாதுகாக்க தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்ற நமக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதுமே தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். பிரகாசிப்பாய் தானியேல் 12:1 4 அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறார்கள். நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 ஆண்டவரை அறிந்திருக்கின்ற நாம் மற்றவர்களை குறித்த கரிசனையோடு எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் அநேகரை கர்த்தருக்குள் நடத்தி எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் வாழ்ந்தார்கள். பிரகாசித்த அவர் அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவராகவும் இருந்தார். கர்த்தரின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நல்ல முடிவு உண்டு. அது ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மால் முடியாததை முடித்து வைக்கும் வல்லமை இயேசுவிடம் உள்ளது என்று நம்புவோம். நம் குறைகளுக்கு முடிவு உண்டு. அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்ற குறை. ஆனால் அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று, ஆண்டவரே, இந்த நிலைமையை மாற்ற மாட்டீரா? இதற்கு ஒரு முடிவை தர மாட்டீரா? என் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அவள் விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். நம் குறைகளை தேவனிடத்தில் சொல்லுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அசீரியா ராஜாவினால் பயம் ஏற்பட்டது. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று சொன்ன எசேக்கியா ராஜாவின் வார்த்தைகளை ஜனங்கள் நம்ப வேண்டாம். அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கு உங்களை யாரும் தப்புவிக்க முடியாது என்று ரப்சாக்கே என்னும் சேனை தலைவன் கொக்கரித்தான். இந்த பிரச்சனையை எசேக்கியா ஆண்டவரிடம் ஜெபத்தின் மூலம் தெரியப்படுத்தினார். எதிரியின் பயம் முறிந்ததில் இருந்து விடுதலை தந்தது மாத்திரமல்ல, எதிரி வீழ்ந்து போகும்படி செய்து வெற்றியை தந்தார். நம் நோய்களுக்கு முடிவு உண்டு. மத்தேயு 9:35 படி இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தில் அருகே காத்து இருந்தவளின் நம்பிக்கை வீண் போகவில்லை. இயேசு தேடி சென்றார். சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டு விடுதலை கொடுத்தார். என்ன வியாதி இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நாம் நோய்க்கு முடிவு உண்டு. பிரியமானவர்களே, நமது குறைகள் தேவைகளுக்கு மத்தியில் மனிதர்களையோ உலக அதிகாரிகளையோ நோக்கி பார்க்காமல் நம்மை படைத்த தேவனை நோக்கி பார்ப்போம். உலகமோ உலகத்தில் உள்ளவைகளையோ நம்மை ஆளுகை செய்ய அனுமதியாமல் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்பதே உத்தமம். கர்த்தரின் ஆளுகையை மெய் சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தரின் வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கதுமாய் இருக்கிறது. நம் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனம் நம் ஆத்துமாவுக்குள் நிறைந்து இருக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதற வேண்டும். நம் ஆத்துமாவை தேவன் ஆளாவிட்டால் தேவன் நம் வாழ்வில் கொண்ட சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லும் பொழுது, நம் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் அல்லது மது, மாம்ச இச்சை, உலக சிற்றின்பம்
தங்கும் இடமாக எல்லாம் என் இயேசுவுக்கே, உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் என் இயேசுவுக்கே என்று ஒப்படைப்போம். 2 விதமான மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று மனம் போல் வாழ்ந்து பாவத்திற்கு தங்களை விற்று போட்டவர்கள் ஒருவிதம். எல்லா நிலையிலும் தங்களை தூய்மையாக காத்து கொள்ள வேண்டும். ஆளுகைக்குள் தம்மை அர்ப்பணித்து கொள்பவர்கள் மற்றொரு விதம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்து நமது பாவத்திற்காக மரித்து நமது நீதிக்கு உட்படுத்துவதற்காக உயிரோடே எழுந்து ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்விலும் வர வேண்டும். நமது பாவம் சிலுவையில் அறையப்பட்டு பரிசுத்த வாழ்வில் கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கும் அனுபவம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவுடன் பிழைத்திருக்கும் அனுபவத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? மரித்தவராய் இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரித்து போவார்கள். இது உண்மை. கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தவர் பாவத்துக்கும் உலகத்துக்கும் மரித்து புது சிருஷ்டியாய் மாறுகிறார். பழைய பாவங்களை சிலுவையில் அறைந்துவிட்டு புது வாழ்க்கையை தொடர்கின்றார்கள். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷனின் கண்கள் நேராகத்தான் நோக்கி கொண்டு இருக்கும். அக்கம் பக்கம் திரும்ப முடியாது. அறையப்பட்டு இருப்பார். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட விசுவாசியும் ஒரே நோக்கத்தோடு இருக்க வேண்டும். என்ன நோக்கம்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14இல் சொல்லப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கையை நோக்கி தொடர்வது, வாழ்வின் எல்லா நிலையிலையும் தேவனை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவரும் பாடுகளை துன்பங்களை சகித்தே ஆக வேண்டும். ஏன் நமக்கு இந்த மாதிரியான இயேசுவும் அந்த வழியாகத்தான் சென்றார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்து நமக்குள் வாழும் வாழ்க்கை வாழ நாமும் ஆயத்தமாக வேண்டும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்துள்ளார். நல்ல பலன் கொடுக்க நம் இருதயம் என்னும் நிலம் பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். நல்ல நிலமாக வேண்டுமானால் கரடு முரடான நிலைமையை பயன்படுத்த வேண்டும், சமப்படுத்த வேண்டும், ஆழமாக உழப்பட வேண்டும், வளம் நிறைந்த மண்ணும் இட வேண்டும். நம் வாழ்வில் பிதாவாகிய தோட்டக்காரரால் பண்படுத்தப்பட ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர் கொத்தி எரு போடுகிறார் என லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் சில இழப்புகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் முடிவு தேவனுக்காக நாம் சிறந்த கனிகளை கொடுக்க முடியும். இருதயமாகிய நிலத்தில் இருந்து புறப்படும் பொல்லாத சிந்தனை, கொலை, பாதகம், பெருமை, எரிச்சல் இப்படிப்பட்ட காரியங்களை சரி செய்ய தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அனுதினம் பராமரியுங்கள். பயன்படுத்தப்பட்ட நிலம் அனுதினமும் பராமரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தொடர்ந்து நல்ல நிலமாக இருக்க முடியும். களைகளை பிடுங்கப்பட வேண்டும், உரம் இட வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நம் கிறிஸ்தவ வாழ்வும் வேத தியானமும் ஜெப ஐக்கியமும் ஆலய ஆராதனை, சாட்சி பகிர்தல் இவைகளால் பராமரிக்கப்படும் பொழுது நல்ல நிலமாக விளங்கும். மிகுந்த பலன் கொடுங்கள். இவ்வாறு பராமரிக்கப்பட்டால் அது பலன் தருகிற நிலமாக மாறாக பயன்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டால் அது பலன் தருகிற நிலமாக, மரமாக மாறும். நம் வாழ்வில் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ
தேவ கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆவியின் கனி நிறைந்து காணப்பட ஜெபிப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 பலன் தருவோம். சங்கீதம் 1 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மலத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனோடு சஞ்சரித்தல். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆதியாகமம் 5:24. தேவனோடு சஞ்சரித்தல் என்றால் தேவனோடு சஞ்சரித்தலின் அடையாளம். நாம் செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். இதை தியானிக்கும் போது தேவன் மெல்லிய குரலில் நம்மோடு பேசுகிறார். நம் வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் என்று தாவீது சொல்லுகிறார். ஜெபமே ஒரு சிறந்த வாழ்வின் முதுகெலும்பு. ஜெபம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறைப்படுத்த முடியாது. ஜெபத்தின் மூலம் நம் தேவனோடு பேசுகிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அந்நாளில் ஜெபம் அற்புதங்களை கொண்டு வந்தது. எலியாவின் ஜெபம் இயற்கையை கட்டுப்படுத்தியது. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறதை பிறருக்கு வெளிப்படுத்த முடியும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். தன்னால் படைக்கப்பட்ட தனக்கு சாட்சிகளாக வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் போதனையைப்படி நடந்துவிட்டால் இந்தியா தானாக கிறிஸ்தவ நாடாகிவிடும். நம் வாழ்க்கை எப்படிப்பட்டது? தேவனோடு சஞ்சரிக்கும் போது மட்டுமே நித்தியமாக அவரோடே வாழ முடியும். உன்னத தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. பரிசுத்தம் என்பது ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வின் அற்புதங்கள் நடைபெறும். யோசேப்பு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று கேள்வியை எப்பொழுதும் தன் உள்ளத்தில் கேட்டுக்கொண்டு இருந்தபடியால் போத்திபாரின் மனைவியால் பாவம் செய்ய தூண்டப்பட்ட போது அந்த இடத்தை விட்டு ஓடி பரிசுத்தத்தை காத்து கொண்டார். நம் வாழ்வில் நாம் தனிப்பட்ட வாழ்வின் பரிசுத்தத்திற்கு எப்பொழுதும் நம் உள்ளத்தில் இருப்பது அவசியம். தனிப்பட்ட வாழ்வின் பரிசுத்தம் அவனை தேசத்தில் அதிகாரியாக உயர்த்தினது. யோசுவா 24:15 யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறுகிறார். எந்த சூழ்நிலையிலும் குடும்பமாக தேவனுக்கு சாட்சியாக நிற்போம் என்ற உறுதியுடன் வாழும் பொழுது குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் காணப்படும். நம் குடும்பம் யோசுவாவின் குடும்பம் போல் முன்மாதிரியான குடும்பமாக இருக்கும். யோசுவா அற்புதங்களை கண்டது போல நாமும் காண்போம். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறார். தானியேல் 1:8 இதுவே சமுதாய வாழ்வில் அவரை பரிசுத்தமாக காத்து கொள்ள உதவியது. எதிர்ப்புகளை எல்லாம் அற்புதங்களாய் மாறியது. நம்மை காணும் எவரும் நமது தூய்மையான வாழ்வை கண்டு நாம் ஆராதிக்கிற இயேசுவை பின்பற்ற வேண்டும். தானியேலுக்குள் இருந்த பக்தி வைராக்கியத்தின் தீர்மானம் நமக்குள் உருவாக வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். வார்த்தையின் 4வது, கிரியைகளின் 4வது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கொலேசியர் 3:17. நமது பேச்சும் செயலும் பிறருக்கு பிரயோஜனமாய் அமைய வேண்டும். மகிமைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டாம்? ஒருவரையொருவர் மன்னியுங்கள். கொலேசியர் 13:13. யோசேப்பை அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வெறுத்து அவனை துன்புறுத்தி அடிமையாக
விற்று போட்டாலும் அவன் எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்ட போது தன் சகோதரரை பழி வாங்க எண்ணவில்லை. அவர்களை மன்னிக்கிறார், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவைகள் பஞ்சத்தினால் மடிந்துவிடக்கூடாது என எண்ணி அவர்களை தன்னிடமே சேர்த்து கொள்ளுகிறார். எதையும் எதிர்பாராத, கைமாறு கருதாத அன்பாக நம் அன்பு இருக்க வேண்டும். நல்ல சமாரியனைப் போல அந்நியனுக்கும் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கும் அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை குணமாக்கி அனுப்புகிறார். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவரை இயேசு மெச்சிக் கொள்கிறார். நாமும் பிறருக்கும் தேவனுக்கும் எப்பொழுது நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை பக்தியுடன் பாடிக்கொண்டு இருந்தார். தன்னுடைய இன்ப நேரத்தில் மட்டுமல்ல, துன்ப நேரத்திலேயும் கர்த்தரை பாடினதினால் கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன் என தைரியமாக கூறுகின்றார். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டு வேதனை மிகுந்த வேளையிலும் கர்த்தரை பாடி துதித்தார்கள், விடுதலை பெற்றார்கள். பிரியமானவர்களே, நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் நம்மை பிரியமானவர் என்று அழைத்ததால் அது எத்தனை மேன்மையான காரியம். தானியேல் 3 முறை பிரியமானவர் என தேவ தூதனால் அழைக்கப்படுகிறார். ஏன் தூதன் அவரை அவ்வாறு அழைக்கிறார்? அவரிடம் காணப்பட்ட குணங்கள் அடிமையாக சென்ற தனக்கு ராஜாவாக சுக வாழ்வு கிடைத்துள்ளது என்று எண்ணி கரைபட்டு போகாமல் அற்ப சுகம் வேண்டாம் என்று ஆணித்தரமாய் தன் இருதயத்தில் தீர்மானித்தார். தானியேல் பிரியமானவன். நாம் சரீரத்தை, ஆவிக்குரிய வாழ்வை தீட்டுப்படுத்தும் காரியங்களை விலக்கி தேவனுக்காக பரிசுத்தமாக வாழும் பொழுது நாமும் இவ்வாறு அழைக்கப்படுவோம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரே வார்த்தையால் உலகை உண்டாக்கினார். ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை அழகான பூமியாய் மாற்றினார். நம் வாழ்வும் வெறுமையாய் ஒழுங்கீனமாய் உருக்குலைந்து காணப்படுமானால் உருவாக்கும் வல்லவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் சாத்தான் தங்களை ஆள இடம் கொடுத்தார்களோ அப்போது எல்லாம் பாடுகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறார்கள். தேவன் ஆளுகை செய்யும் பொழுது மட்டுமே நம் வாழ்வு வெற்றி உள்ளதாய் இருக்கும். வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. எல்லாம் அவருக்குள் அடங்கி இருந்தது. இந்த அதிகாரமுள்ள தேவனின் பிள்ளைகளாக ஆண்டவரின் அதிகாரமுள்ள நாமத்தை வாழ்வில் புரிந்திருந்தால், வாழ்வில் புயல் வீசினாலும் கொந்தளிப்பு வந்தாலும் அவரின் அதிகாரமுள்ள வல்லமை அவைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும். சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர். தேவன் நமக்கு செய்ய சித்தம் வைத்திருப்பதை உலக மனிதனோ பதவியோ தட்டி பறிக்க முடியாது என்பதை உணர்வோம். யோபுவின் வாழ்விலும் அற்புதம் செய்தது போல நம்மளிலும் செய்ய வல்லவர். உயிரோடு இருக்கும் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையிலையும் தன் உடல் நலத்தையும் இழந்த சூழலில் விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறார். யோபு கூறுவது என்னவென்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என் இயேசு கூறுகிறார், ஆம், நம் பாவங்களுக்காக மரித்தவர் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடே இருக்கிறார் என்ற வார்த்தை நமக்குள்ளே புதிய பலத்தையும் நம்பிக்கையும் தருகிறது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் இந்த உலகில்
வாழ்ந்த காலத்தில் நடப்பித்த அனைத்து அற்புதங்களையும் செய்ய இன்றும் வல்லவர். இதை நம் வாழ்வில் உணர்ந்து இருக்கிறோம் என்றால் உயிரோடு இருக்கிற கர்த்தரிடத்தில் நம் தேவைகளை சொல்லி பெற்று கொள்ளுவோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். யோவான் 14:3 என்று நமது ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மீண்டும் வருவதற்கான பல அடையாளங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றன. அவர் மீண்டும் வரும்பொழுது அவர் மீண்டும் வரும்போது அவரோடு செல்வேன் என்ற நம்பிக்கை வேண்டும். மீண்டும் வரும் கர்த்தரை என் சொந்த கண்கள் காணும் என்ன மகிழ்ச்சியோடு யோபு சொல்லுகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். வெளிப்படுத்தல் 1:7. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று கூறப்பட்டு உள்ளது. மீண்டும் இயேசு ராஜாவாக வரும்போது நான் அவரை பார்த்து புலம்புவோமா அல்லது மகிழ்வோடு அவரை பார்ப்போமா? மீண்டும் வரும் இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண்கும். சமுதாயத்தில் பாவி என்று எண்ணப்பட்ட சகைவை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னதில் காரணம் என்னவென்றால், நான் பெரிய செல்வந்தன் என்று நினைக்கவில்லை, தான் பெரிய அதிகாரி என்ற பெருமையை உதறி தள்ளிவிட்டு எப்படியாகிலும் நான் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையோடு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். மானானது நீரோடைகளை வாஞ்சி கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்ற வார்த்தையின்படி வாஞ்சையோடு இயேசுவை நேசிக்கும் பொழுது அவர் நம்முடனே தங்குவார். சகைவு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று இயேசு சொன்னவுடனே பெருங்கூட்ட மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணாமல் இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இறங்கி வந்தான். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5 இயேசு சொன்னபடி செய்ததால் கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் நடந்தது. ஆபிரகாம் தேவனின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இயேசு நம் வாழ்வில் செயல்பட வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இது அவனின் முழு அர்ப்பணிப்பை காட்டுகிறது. நம் வாழ்வை முழுமையாக தேவன் கரத்தில் கொடுக்கும் போது மட்டுமே அவர் நம்மோடு தங்க முடியும். கலாத்தியர் 2:20 பவுல் பூரணமாக அர்ப்பணிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுவே அவர் ஊழியத்தின் வெற்றிக்கு அடிப்படை. நாமும் நம் வாழ்வின் முழுமையையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் செயலாற்றுவார். ஆசைகளும் இச்சைகளும் நம்மை காந்தம் போல கவர்ந்து இழுக்கும் பேரழிவுக்குள் கொண்டு போகலாம். ஆனால் சர்வ வல்லவர் நம் கரங்களை பிடித்து கொள்ளுகையில் நமக்கு பாதுகாப்பு நிரந்தரம். நாம் அவரது கரங்களை பற்றி கொள்ளுகையில் அதனை விட்டுவிட்டு திசை மாறலாம். ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் நம்மை காந்தம் போல் கவர்ந்து இழுக்கும் பேரழிவுக்குள் கொண்டு போகலாம். ஆனால் சர்வ வல்லவர் நம் கரங்களை பிடித்து கொள்ளுகையில் நமக்கு பாதுகாப்பு நிரந்தரம். வல்லமையுள்ள அதிசயமான அற்புதமான அவரது கரம் நம்மை இழுத்து பிடித்து தவறான ஆபத்தான வழிகளுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளும். அநேக தேவ பிள்ளைகள் அனுபவமும் இதுதான். துக்கத்தோடே பெற்றேன் என தன் தாயால் யாபேஸ் என பெயரிடப்பட்ட மனிதன், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என சர்வ வல்லமரிடம் வேண்டிக் கொண்டார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.